I want you to turn to Habakkuk chapter 2. 2ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கும். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அந்த இடத்துல அந்த Habakkuk chapter 2 verse 3, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. Amen. Here Habakkuk ஒரு prophecy கொடுக்கிறாரு. அந்த prophecy, and I'm not going to talk about the detail of the prophecy. ஒரு காரியத்தை மாதம் சொல்லுவார், குறித்த காலத்துக்கான தரிசனம் அது வைக்கப்பட்டு இருக்கிறது. That is being ordained, designed, planned by God. தேவனால் உருவாக்கப்பட்டு உண்டாக்கப்பட்டு அது கொடுக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வாட் எவர் ட்ரீம், வாட் எவர் விஷன், அது எப்ப இருக்குமா, அது முடிவில் தான் விளங்கும். யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இன் த மிடில். நடுவழியில அது புரியாது. அதுக்கு அவர் சொல்றாரு, விளங்கும், அது பொய் சொல்லாது. when God has given you something, it cannot lie. அது மாத்திரமல்ல, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. just even if it is delaying, delay is not denied, but அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. So I'll just ask God, அப்பா எங்களோடு பேசுங்க, அடிமை மறைத்து கொள்ளும், நீர் வெளிப்படும். To whomever you are speaking, may this word penetrate deep into their spirit. அவங்க மனசுக்குள்ள ஆவிக்குள்ள கடந்து போக நான் ஜெபிக்கிறேன். In the most precious name of Jesus. Amen, amen, amen. Hallelujah. So இன்னைக்கு எவ்ரிபடி நம்முடைய உலகத்துல இருக்கிற, அது உலகத்தின் மக்களா இருக்கட்டும், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கட்டும், எவ்ரிபடி ஹேவ் an என்னன்னா ஒரு எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு என்ன இருக்கணும், ஒரு 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 வருத்தம் இருக்கலாம், ஒரு கவலை இருக்கலாம், ஒரு ஆங்ஸைட்டி, எப்படி ரைட்டா சொல்லணும், ஒரு ஆங்ஸைட்டினஸ்ல ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்கிறவர்களாக இருக்கும். முக்கியமா ஆங்ஸைட்டி எப்போ வரும்னா, when we are expecting things. நம்ம ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து இருக்கும் போது நமக்கு ஆங்ஸைட்டிஸ் வரும். நம்ம கேட்டது போல ஒரு குழந்தைக்காக காத்திருக்கும் போது அந்த ஆங்ஸைட்டிஸ் வரும். அது எல்லாவற்றுக்கும் மேலாக when we are waiting for God to answer our prayers, அதிகமான ஆங்ஸைட்டிஸ் இருக்கும். இது நடக்குமா, இது நடக்காதா, இது கிடைக்குமா, இது கிடைக்காதா, இது வருமா வராதா, இப்படி நிறைய. every time you pray, there is something that is happening in our lives. நம்ம விசுவாசத்தோட ஜெபித்திருப்போம், விசுவாசத்தோட இயேசுவின் நாமத்தினால ஆமேன்னு சொல்லி இருப்போம். இது நிச்சயமா மார்க் 11:24 படி நாங்க விசுவாசிக்கிறோம் சொல்லி இருப்போம். பட் பிராக்டிக்கலா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. நாம எல்லாம் இன்னும் மாம்சத்துல தான் இருக்கிறோம். Amen. Still we have own desires, ஆசைகள் எல்லாம் இருக்கிறது. Hallelujah. Every day we fight with என்ன இருக்குதுங்க, ஆவி மாம்சத்தோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறது. Spirit and flesh keeps on fighting each other. Hallelujah. So இப்படியான ஒரு போராட்டம் நடந்து நம்ம வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கும். there is always some anxiety நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். Amen. After our prayer, we pray in faith, but we wait. அடுத்து என்ன நடக்குது, ஆங்ஸைட்டி. எப்போ நடக்கும்ன்ற ஒரு கேள்வியோட தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே அதுக்கெல்லாம் ஒரு பதிலை தான் இந்த ஹாபக்குக் ப்ராஃபட், ஆபகுக் தீர்க்கதரிசி நமக்கு இந்த இரவு நேரத்துல இந்த வார்த்தை மூலமா அவர் நம்மோடு பேசுகிறவரா இருக்கிறார். இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிச்சிங்களாம், ஜெபிச்சு முடிச்ச பிறகு just God has already, அந்த உங்க ஜெபத்துக்கு முன்னாடி God has put, அந்த ஜெபத்துக்கு முன்னாடி கர்த்தர் என்ன எழுதி இருக்கிறாருங்க, உங்க ஜெபத்துக்கு வேண்டிய பதிலுக்குரிய நேரம், அந்த அற்புதத்துக்குரிய நேரம், எப்படி அற்புதம் நடக்க போகுது, அது எப்படி அந்த அற்புதம் என்னவா இருக்க போகிறதுன்னு God has already அதர் பக்கத்துல எழுதி வச்சுட்டு இருக்கிறாரு. Do you know that? பைபிள்ல சொல்லுது, நம்ம குறிச்சு ஆலோசனைகள் எல்லாம் சங்கீதம் 139 எழுதியிருக்கிறபடி நிறைய ஆலோசனைகள் நமக்காக அவருடைய புத்தகத்துல எழுதப்பட்ட. everything is written in his book. everything about you is written in the book which is in heaven in front of God. உங்களை குறிச்சு தேவன் என்னென்ன செய்யணும்னு எழுதி இருக்கிறாரோ அது எழுதப்பட்டாச்சு. அந்த நடக்கிற காரியம் ஒரு நிமிஷம் முன்னாடி, ஒரு நிமிஷம் பின்னாடி அது நடந்து முடிய போகிறது இல்லை. Amen. Hallelujah. It's going
going to happen at the appropriate time, at the right time. நிச்சயமா கர்த்தர் அதை நடத்தி முடிக்க போகிறவரா இருக்கிறார். ஆமென், ஹalleluya. சோ அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனாலதான் கர்த்தர் இன்னைக்கு தீர்க்கதரிசி கொண்டு என்ன எழுதுகிறார்னா, குறித்த காலத்துக்கு தரிசனம், உன்னை குறிச்சு தரிசனம், உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கலாம், கர்த்தருக்கு உங்களை குறிச்சு ஒரு தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனம் என்ன பண்ண இருக்குதுங்க, இன்னும் வைக்கப்பட்டு இருக்கு. இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். இன்னைக்கு ஒரு காரியத்தை யோசித்து பாருங்க, இயேசுடைய வருகை குறிச்சு 2000 வருஷமாக அவர் வரப்போறான்னு சொல்லி கொண்டுதான் இருக்கிறாங்க. இன்னும் அவர் வருகிறது தாமதித்து கொண்டு இருக்கிறது. தாமதித்தாலும் என்ன பண்ண போகிறாரு, இயேசு நிச்சயமா வரப்போகிறார். Amen. He is going to come back as the King of Kings and the Lord of Lords. அது தாமதித்தாலும் காத்துரு. இன்னைக்கு உலகம் போகிற போக்குல அநேக நேரத்துல நான் கூட ஜெபித்து இருக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய வருகை எப்படி இருக்க போகிறது ஆண்டவரே. உலகத்துல எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே, we have just crossed our limits. பாவம் பெருகி இருக்கிறது ஆண்டவரே. I pray, I cry, I don't know what to pray. அந்த நேரத்துல I just cry and weep. when ஆண்டவரே சீக்கிரத்துல வாங்க, bring peace into, நீங்க வந்தாதான் இந்த மாறும் ஆண்டவரே நல்லா ஜெபித்து இருக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. பட் என்ன ஒண்ணு, நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் Jesus is not going to come. He is going to come at the fixed day and time that God has already prepared. அந்த நாளில நிச்சயமாய் வருவார். அந்த நாள்ல வரும்போது எப்படி இருக்கும்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. ஆமென். அவர் வரும்போது அவர் குத்தினவர்களும் அவர்களை காண்பார்களாம், எல்லாம் புலம்புவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டு. பிகாஸ் இன்னைக்கு இயேசு பத்தி எவ்வளவு பேருக்கு சொன்னாலும் இயேசு யாருன்னு புரியாம இருக்கலாம். Hallelujah. But one day everyone will, எல்லா மாம்ச கண்களும் வருகை பார்க்கும். அதனாலதான் இங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறார், குறித்த காலத்துக்கான தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஹalleluya. முடிவில் அது விளங்கும். அந்த தரிசனம் நிறைவேறும் போதுதான் விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. நமக்கு சொல்லுகிற ஆலோசனைங்க, அதுக்கு தாமதித்தாலும் just wait upon the Lord. தாமதித்தாலும் கர்த்தருக்கு காத்திரு. டோன்ட் ரஷ் அப், டோன்ட் குவிட் யுவர் பிரேயர், டோன்ட் த்ரோ த டவல். நீங்க ஜெபத்தின் அந்த பிரேயர் க்ளோசெட்ல தூக்கி போட்டுறாதீங்க, அறைய மூடிடாதீங்க. டோன்ட் ஸ்டாப். ஜெப அறைக்குள்ள போகிறத நிறுத்திடாதீங்க, தேவ சமூகத்துல விண்ணப்பிக்கிறத நிறுத்திடாதீங்க, தேவனிடத்துல மன்றாடுகிறத நிறுத்திடாதீங்க, ஆராதிக்கிறத நிறுத்திடாதீங்க, பைபிள் வாசிக்கிறத நிறுத்திடாதீங்க. Continue, keep please doing it. Do what you were doing. Do what you were doing. தொடர்ந்து நீங்க செய்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் என்ன சொல்லுதுங்க, ஹalleluya. கர்த்தருடைய அந்த காரியம் அதுக்கு தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. எப்படி காத்திருக்கிறதுங்க? through your prayer, through your worship, through your ministry, through everything God has given you. அதன் வழியாய் when you keep waiting and when you keep doing rightly what you are called to do, அப்ப அது சொல்லுது, அது நிச்சயமாய் வரும். அது நிச்சயமாய் வரும். உங்களுக்குரிய காரியம் நிச்சயமாய் வரும். யோசேப்புக்கு he never thought about, தரிசனம் இருந்துச்சு, தேவனுடைய சித் எல்லாம் இருந்துச்சு, but he had to wait for long years. He never knew that he is going to, இப்படியான ஒரு விடுதலையும் ஒரு ப்ரமோஷனும் ஒரு அதிகாரம் எனக்கு வரும் என்று யோசேப்பு நினைச்சு கூட பார்க்கல. what God did to Joseph, அது யோசேப்புடைய மனசுல தோன்றல, அவன் எதிர்பார்க்கல. அதை கர்த்தருடைய நாளிலே அதை செய்து முடித்தது போல, அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க நினைப்பதற்கும் நீங்க வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹalleluya. நீங்க சின்னதாய் எதிர்பார்க்கலாம், ஆனா கர்த்தர் பெரிதாய் செய்ய விரும்புகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் விரும்புகிறத, don't quit your prayer. அநேகர் நடக்காததுனால ஜெபிக்கிறத விட்டு வெளியே வந்துட்டாங்க. you are out of the prayer closet. you have no connection with Jesus. கர்த்தர் சொல்றார், still there is time. உங்க நேரம், உங்களுக்கு என்று குறிக்கப்பட்ட நேரம் இன்னும் வரல. அந்த குறிக்கப்பட்ட நேரத்துல நீங்க எதிர்பார்க்கிறதுக்கு மேல கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். அது அந்நிய கண்கள் அல்ல. யோபு சொன்னது போல உங்க சொந்த கண்களில நீங்க பார்ப்பீர்கள். யோசேப்பு தன்னுடைய சொந்த கண்களினாலே தான் உயர்த்தப்பட்டதை பார்த்தான், தேவனுடைய மகிமையின் கிரியையை பார்த்தான். அதே போலதான் உங்களையும் கர்த்தர் பார்க்க வைப்பார். Till then, wait upon God.
Wait for God. Wait upon God. Hallelujah. கர்த்தர் நிச்சயமா செய்வாரு. நாம இத்தனை காலம் இத்தனை வருஷம் நாம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். Hallelujah. Praying for the souls. Hallelujah. நடக்காதுன்னு நினைக்காதீங்க, நடக்கும். For every soul God has fixed a time table வச்சிருக்கிறார். அந்த நேரத்துல you will hear the testimony from them. அவங்க வாயிலிருந்து அந்த சாட்சியை கேட்பீங்க. I am saved. நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில somebody prayed for you, somebody petitioned for you. Hallelujah. நீங்க எதிர்பார்க்கல, திடீரென்று ஒரு நாள் you opened your mouth, you confessed Jesus Christ as Lord and Savior, and Jesus came to dwell in you. உங்களுக்குள்ள வந்து வாழ ஆரம்பிச்சார். Now you have been made a new creation. இதெல்லாம் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா இது என் வாழ்க்கையில நடந்ததா என்று யோசிக்க கூடிய ஒரு காரியம் நடக்கும். Amen. Hallelujah. So நிச்சயமா என்ன நடக்குங்க? ஒரே ஒரு காரியம் நிறைவேற திரும்ப திரும்ப I feel that God wants to tell you, just wait for some more time. Just wait for some more time. Your miracle is already decreed by God. ஆண்டவர் ஏற்கனவே டிக்ரீ பண்ணி இருக்கிறாரு. தானியேலுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. ஹalleluya. அவன் என்ன பண்றாங்க? When he wanted to pray, அவன் என்ன பண்றான்? 21 நாள் when he heard certain things, he wanted to pray. He spent a Bible சொல்லுது அவன் உபவாசித்து என்ன பண்ணனா? ருசிகரமான சாப்பாடெல்லாம் ஒதுக்கி வச்சு he began to look unto God. He kept praying. He kept praying. He kept praying. இன்னைக்கு பதில் வரும், நாளைக்கு பதில் வரும்னு ஜெபித்து கொண்டிருக்கிறான். It almost 21 நாட்கள் கடந்து போனது. 21வது நாள் கேப்ரியல் தூதன் வருகிறான். வந்து தானியேல் கிட்ட சொல்றான், பிரியமானவனே, பிரியமான ஹalleluya. அவன் சொல்லுவான், நீ ஜெபிக்க ஆரம்பித்த போதே உனக்கு பதில் ஆண்டவர் கொடுத்துற. தேவன் என்ன புறப்பட்டு விட்டது. The answer was already released for you the day you begin to pray. அப்போ அதோடைய அர்த்தம் நாங்க நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு பதில் அனுப்பப்படுகிற. இட்ஸ் ஆல்ரெடி பீன் ஹalleluya. உங்களுக்கு லெட்டர் போஸ்ட் பண்ணியாச்சு. பட் உங்களுக்கு வர வேண்டிய நேரத்தில் அது நிச்சயமா வந்து சேரும். நிச்சயமா வந்து சேரும். ஹalleluya. அதாவது கேப்ரியல் சொல்லுவான், நீ ஜெபிக்க ஆரம்பித்த போது the same day same moment ஆன்சர் வந்துருச்சு. பட் I was been நான் அந்த பதிலை எடுத்துட்டு வரும்போது ஹalleluya பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி என்ன பண்ணா? என்ன தடபடினா 21 நாள் I was fighting with him. He never allowed me to take the answer to you. So என்னுடைய போராட்டத்தை பார்த்து மிகாவேல் மைக்கேல் வந்து he began to fight with the Persian அதிபதியோட போராட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சான். I came. It was late, but I had come. Hallelujah. நான் வந்து இருக்கிறேன், அவனுக்கு செய்தியை கொண்டு வந்து இருக்கிறேன். Hallelujah. தானியேலுக்கு அது வரைக்கும் இல்லாத ஒரு மறைப்பொருள், அற்புதமான மறைப்பொருளை அன்னைக்கு தேவன் என்ன பண்ணாருங்க? கேப்ரியல் மூலமா வெளிப்படுத்தினார். அதே போல Daniel never expected. He had so many things in prayer, but when the answers came, அவனால நிக்க கூட முடியலையா. He was shocked the answer that God was giving him. அதே போலதான் உங்களை ஆச்சரியப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், ஏமன் குறித்த காலத்துக்கான தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. It's been already ready. Amen. It will not delay. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. It's going to come. It's going to happen. அவர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு செய்ய போகிற காரியம் மகிமையாய், அற்புதமாய், ஆச்சரியமாய் அது இருக்க போகிறது என்பது அதிக நிச்சயமா இருக்கிறது. Hallelujah. Till then, don't ever quit your prayer life. ஜெபிக்கிறத நிறுத்திடாதுங்க. உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறத நிறுத்திடாதுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறத நிறுத்திடாதீங்க. உங்க சொந்த பந்தங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறத நிறுத்தி keep praying. One day they will come and testify about the glorious invasion of God in their lives. Amen. எந்த பிரச்சனை இருந்தாலும் பிலிப்பியர் 4:6 எழுதியிருக்கிறபடி you just pray. எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Let God know every worries of yours. உங்களுடைய கவலைகள், உங்கள் போராட்டம், உங்க பிரச்சனைகள், உங்க இன்செக்யூரிட்டி எல்லாத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. God will answer, and he will surely answer in his own time. Amen. அது வரைக்கும் சோர்ந்து போகாம ஜெபிங்க. Hallelujah.
நீங்க நிச்சயமா அந்த ஜெபத்துக்குரிய பதிலை நீங்க காண்பீங்க. தேங்க்யூ லார்ட், வண்டர்ஃபுல் ஜீசஸ்.